நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும். நாளைக்கு என்ன அடையாளம் உண்டாகல நான் பேச போறதில்லை. நான் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையை நீங்க எப்படி பிலீவ் பண்ணி எடுக்கிறீங்களோ அப்படியே சம்பவிக்கும். நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாள் வந்து விட்டது. இந்த குடும்பத்தை சிதற பண்ணி நீ சத்துரு மகிழ்ந்து கொண்டிருக்கிறானா? கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். நீ அழுதது, நீ துக்கப்பட்டது, நீ மன்றாடினது, நீ உபவாசித்தது வீண் போகாது சகோதரா, வீண் போகாது சகோதரி. இது சிலருக்கு எமர்ஜென்சியா கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தை. ரேமா, இந்த ஃபைல கர்த்தர் மேல தூக்கி வச்சிருக்கிறார். நீ பயணித்த பாதையிலே கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வர பண்ணி, ஓ உன்னுடைய உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை, ஒரு வித்தியாசத்தை ஆமென் சொல்றவங்க. ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. யாத்திராகமம் 8வது அதிகாரம், யாத்திராகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 22, 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 8வது அதிகாரத்தின் 22, 23, 24 வசனங்கள். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்த வசனத்தின் முதல்ல 3 வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே கர்த்தர் செய்தார். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்கள்னா யாரு? பார்வோன், எகிப்தியர். கர்த்தர் மோசேயை கொண்டு பேசுகிறார். நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும். நாளைக்கு என்ன அடையாளம் உண்டாகல நான் பேச போறதில்லை. ஆனா சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையை நீங்க எப்படி பிலீவ் பண்ணி எடுக்கிறீங்களோ அப்படியே சம்பவிக்கும். எனவே நான் வசனத்தை எடுத்து உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டே இருப்பேன். நீங்க அதை எப்படி பிலீவ் பண்ணி அக்செப்ட் பண்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். இஸ்ரவேல் எகிப்திலே இருக்கிறார்கள். எகிப்திலே கர்த்தர் வாதைகளை அனுப்ப ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும். முதலாவது தண்ணீர் இரத்தமாய் மாறுகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு பிரச்சனையாய் வருகிறது. இந்த சம்பவத்துக்கு முன்பாக நடந்த வாதைகள் வரைக்கும் தண்ணீராகட்டும், தண்ணீர் ரத்தமாய் மாறினது, தவளை, பேன்கள், இதுல பாதிக்கப்பட்டது எகிப்தியர் மட்டுமல்ல, இஸ்ரவேலரும். எகிப்தில கர்த்தர் அனுப்பின வாதைகள்ல இந்த முதல் பகுதியில இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டார்கள். காமனா இப்ப கொரோனா வந்துச்சு, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க? எல்லாரும். அதே போலதான். ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் தான் கர்த்தர் அப்படி விட்டார். அதன் பிறகு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் வித்தியாசப்படுத்த ஆரம்பிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடையவர்கள், நீங்கள் அவருடையவர்கள். அவருக்கென்று உங்களை அர்ப்பணித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் நிற்கிறவர்கள். ஆனால் பாருங்க, காமன் பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை போலதான் உங்களுக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை தான். இப்படிதான் போயிட்டே இருக்கு. ஆனா இப்படி கடைசி வரை போக கர்த்தர் விட மாட்டார். ஒரு இடத்துல கர்த்தர் நிற்க வைத்து என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணும்படி செய்வேன் என்று இதை நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்க போறார். அது வரைக்கும் காமனா எல்லாரும், எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் தண்ணீர் எப்படிதான் மாறுச்சு அப்படின்னா ரத்தமா தான் மாறுச்சு. வித்தியாசமே இல்லை. அவன் தெய்வத்தை கும்பிடுறான், இவன் ஜீவனுள்ள தேவனை கும்பிடுறான். அவன் வீட்டுல என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இவன் வீட்டுல. அவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது, இவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது. என்ன காஸ்பல் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியும்? என்ன சொல்லி ஜீவனுள்ள தேவன் நோக்கி கூப்பிடு, எங்க உன் பைப்பை ஓபன் பண்ணு, பிளட் போதும், நீயே கூப்பிடு. என்ன சொல்ல? ஒண்ணுமே இல்லை. இந்த பாதையில பயணிக்கிறவருக்கு நான் சொல்லும் வார்த்தை புரியும். நேற்று மாலை வேளையில ஆவியானவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள வச்சுட்டே இருக்கிறார், வைத்துக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் சொன்னேன்,
இது சிலருக்கு எமர்ஜென்சியா கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தை. ரேமா, இந்த ஃபைலை கர்த்தர் மேல தூக்கி வச்சிருக்கிறார். நீ பயணித்த பாதையிலே கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வர பண்ணி, உன்னுடைய உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆமென் சொல்றவங்க. ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அப்படியே செய்தார். ஆமென். நாம் செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய ஜனங்கள் சில இடத்துல கொண்டு வைப்பார். அந்த வைக்கிற இடம் யாரும் இருக்கக்கூடாத இடம், யாரும் இருக்க முடியாத இடம். அத்தனை இடத்தையும் ஆண்டவர் அந்த இடத்தை விசேஷப்படுத்துகிறார். அந்த இடத்துக்கு விசேஷம் இல்ல, இவர்கள் இருக்கிறதுனால அந்த இடத்தை கர்த்தர் விசேஷப்படுத்துகிறார். ஹalleluya. தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவர் உங்களை சில இடத்துல வைத்திருப்பார் பாருங்க. அங்க வந்து ஒரு பேருக்கு கூட ஒரு வண்டி வராது, அங்க கரண்ட் கூட இருக்காது. ஆனா ஆண்டவர் வந்து அந்த இடத்தை விசேஷப்படுத்துவார் பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வரும். அதான் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல தேவன் வித்தியாசப்படுத்துறது எப்படி தெரியுமா? விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்துவார். எல்லாரும் நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? இதுதான் கேள்வி. வந்து பாரு, இப்படி சொல்ல போறாங்க. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? நாசரேத்தின் நன்மையை என்ன வந்து பார்க்க சொல்லல, வந்து பார். என் ஜனங்கள் இருக்கிற, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து புலம்புறீங்களோ அதை விசேஷப்படுத்த என் தேவனால கூடும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். பல எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர்லயே நிறைய சொல்லலாங்க. ஃபாதர் இருக்கிற ஜெபத்தோட்டம் இருக்குல்ல, அந்த ஏரியால நீங்க பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அந்த இடத்தை ஆண்டவர் காட்டி அங்க இருந்து 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 உண்மையிலே இப்ப அது ஒரு உண்மையில அருமையான தோட்டம் ஆயிட்டு. எப்போ அங்க மீட்டிங் நடந்துட்டே இருக்கும். அதே போல நாலுமாவடி இருக்குல்ல, நாலுமாவடி அது ஒரு ஊரு, அது அங்க அர்த்தம். இப்போ அங்க ட்ரெயினே போகுது. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் ஒரு இடத்தை காண்பித்து, அதுவும் ஊர்ல அந்த எண்டுல போய் ஒரு தேவ மனுஷனை உட்கார வச்சு ஜெபம் பண்ண வச்சு, யாருக்காவது தெரியுமா? ஆமா, நமக்கு 4 மாடி தான் தெரியும், 4 மாடி தெரியாது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஆண்டவருடைய வேலை வரும் தெரியுமா? இன்னைக்கு கன்னியாகுமரியில இருந்து அந்த போர்டு போட்டே பஸ் போகுது. ஹalleluya. நீ அதாவது வித்தியாசத்தை உண்டாக்க நீங்க எதுவும் பண்ணிராதீங்க, ரொம்ப வித்தியாசமாயிரும். நீங்கள் அமர்ந்திருந்து ஷாலாமா காதாடா ராமா ஷேரே மாம்ரோதா நலாமா. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. இந்த அடையாளம் நாளை நடக்கும். ஷேரே மக்கலோரோ தோனோ ரிபா மகாரா பாச்சானலாரா ஹன்சரே மாம்ரோதனரா ஷேரே மாம்ரா. அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையில வர்ஷிப் பண்ணுங்க. இதுவரை நீ பயணித்ததல்ல, கர்த்தர் வித்தியாசப்படுத்த போகிறார். கர்த்தர் வித்தியாசப்படுத்த போகிறார். ஹalleluya. கர்த்தர் அப்படியே செய்வார், விசேஷப்படுத்தி விசேஷப்படுத்தி. ஹalleluya. நீர் இருக்க கவலை எனக்கில்லை, நீரெல்லாம் கைகளை உயர்த்தி ஏகோவாயிரே, 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 ஏகோவா.
யெகோவா. பிரியமானவர்களே, மத்தேயு 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சிறு எழுத்தாகிலும் அந்த எழுத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு, அதாவது ஒரு வேர்டு இருக்குல்ல, வேர்டுல ரொம்ப சின்ன உறுப்பு எது? புள்ளி. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், அண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சா கா லா மூ மா போட்டு மேல ஒரு, அது கூட நன்மையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதான் நான் செய்வேன் என்றார் கர்த்தர். அப்படியே அப்ப இது செய்யறது யாரு? கர்த்தர். கர்த்தர். அதனாலதான் அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் பார்த்து இதை செய்யறது யாரு? கர்த்தர். ஒரு சிறு ஒரு உறுப்பாகிலும் எழுத்தாகிலும் அந்த எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாது. அவருடைய வார்த்தை எதிர்ப்பார் இல்லை. ஒரு கட்டம் வரைக்கும் எதுவுமே சொல்லல. எகிப்துல வாதை வரும்னார். அந்த வாதையினால இவங்களும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு டைம் வருது பாருங்க, இந்த ஜனங்கள் கேட்கவும் இல்லை எங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணும் என்று. ஆனால் அவருடைய ஜனத்துக்காக அவர் வைராக்கியம் கொள்வார் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டேன், வைராக்கியம் கொண்டேன். அவரால் அதை தாங்க முடியாது. சீயோனுக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருந்தாலும் அவரால் அதை தாங்க முடியாது. எனவேதான் சகரியா 1வது அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மகா வைராக்கியம் கொண்டிருந்ததுனால கர்த்தர் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய 16, 17 வசனம். ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறுகின்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். இதெல்லாம் அவர் அந்த வைராக்கியம், என் பிள்ளை, என் சபை, என் ஜனம் அப்படிங்கிற வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணு நடந்தா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் இல்லங்க. அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஜனங்க கஷ்டப்படுறத பார்த்து புறஜாதிகள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை பார்த்து, அதாவது நம்ம பிள்ளை கஷ்டப்படுறத இன்னொருத்தங்க பார்த்து ரசிக்கிறாங்கன்னு அதை பார்த்து நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் அவருக்கு வருது. நமக்கு தான் சூடு சோரணை இல்லை. ஆமே, அவருக்கு அவன் என்ன சொல்லுவான்? ஏதோ பெருசா மோசை கோலையும் தூக்கிட்டு நிக்கிறாரு. அவங்களும் தானே கஷ்டப்படுறாங்க, அவங்களும் தானே கஷ்டப்படுறாங்க. இந்த தவளையினால் அவங்க வீட்லயும் தான் தவளை இருக்கு, அவங்க வீட்லயும் தானே பேன் இருக்கு. இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பேசியிருப்பாங்க. ஆண்டவர் பார்த்தார், இங்க பாரு, நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன், வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன். மல்கியா 3வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசியுங்கள். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஒரு டைம் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் என்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே கர்த்தர் வித்தியாசத்தை நிச்சயமாக இது சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், ஜனங்கள் இதை புரியாமல் புலம்ப ஆரம்பித்தார்கள். அதற்கு மேல வசனங்களை பார்த்தீங்கன்னா 13 முதல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமா இருக்கிறது. என்ன பேசுறாங்க? 14வது வசனம், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாய் துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்படி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா இன்னும் நம்ம அந்த ஒரு சேஞ்ச் வரல. பாத்தீங்களா? வராததும் நமக்குள்ள இப்படிப்பட்ட புலம்பல் கண்டிப்பா வரும். அப்படி புலம்பாத யாருங்க உண்டு? யார் உண்டு? அடியனுக்கு என்ன தருவீர் என்று ஆபிரகாமே கேட்டானே. ஆண்டவர் சொல்லி இப்படிலாம் பேசாதப்ப எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறார். அதான் சொல்லி இது ஜனங்களுடைய பேச்சு எனக்கு கடினமா இருக்கிறது அப்படிங்கிறார். எதுக்கு நாங்க வர்ஷிப் பண்ணி, எதுக்கு நாங்க ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி துக்கித்து நடந்தோம்? எதுக்கு நாங்க ஃபாஸ்டிங் இருந்து, எதுக்கு நாங்க கட்டளைகளை கை கொண்டு? அடுத்த வசனத்துல, இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோமே. இப்போதும் இப்போ அவங்க பாக்கியவான்கள் மாதிரிதான் இருக்கும். தீமை செய்யறவங்க திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து விடுவிக்கப்படுகிறார்கள். தேவன் எங்களை பரீட்சிக்கிறார், நாங்க அகப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தேவனை பரீட்சிக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவர் சொல்ல வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. இந்த வார்த்தையை நேத்து மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் சிந்தையில போட்ட ஒரு வார்த்தை, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணல, எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கும். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணல, எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோ. A day will come. அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் அவருடைய ஜனத்துக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் காண்பிக்கப்படும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவன் அல்லாதவைகளை ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏசாயா 65:13-14 ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினால் அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். ஏன் இப்படி டிஃபரன்ஷியேட் பண்றார் தெரியுமா? இது அப்படியே மாறி இப்போ நடந்துட்டு இருக்கு. அதான் விஷயம். இதோ அப்படின்னா இதெல்லாம் மாத்த போறார். அதான் புலம்பலுக்கு பதிலாக முச்சடிக்கு பதிலாக, ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன் இப்படி போயிட்டு இருக்கு. அதான் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார். எனவேதான் தேவன் தருகிற வார்த்தையில என்ன இருக்கும் தெரியுமா? நாளை குறித்த நம்பிக்கை இருக்கும். ஹல்லேலூயா. நாளை குறித்த நம்பிக்கை தேவன் தருகிற வார்த்தையில் மட்டும்தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, இது நான் உனக்கு தந்த வார்த்தையில ஒரு உறுப்பு அவமாய் போவதை விட இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போறது ரொம்ப லேஸ். ஹல்லேலூயா. மோசே கோவத்துல தூக்கி போட்டு கல்லை உடைச்சாரு. ஹல்லேலூயா. உடைச்சாரு, தூக்கி போட்டு உடைச்சாரு. ஆண்டவர் திரும்ப 2 கல்லை எடுத்துட்டு வானார். அந்த கல்லை என்ன எழுதினாரு தெரியுமா? என்ன ஒரு வெளிப்பாடு! கர்த்தருடைய வார்த்தையை தான் எழுதுவார், சாத்தனுடைய வார்த்தையை எழுதுவார். ஏற்கனவே எழுதி கொடுத்தார்ல, உடைச்சான்ல, அதே வார்த்தை. அதன் அர்த்தம் என்ன? நீயே தூக்கி போட்டு உடைச்சாலும் இந்த வார்த்தை மாறாது. சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்பதை பார்ப்போம் என்று சொல்லி யோசேப்புக்கு விரோதமாய் ஒரு திட்டம் போட்டாங்கல்ல, அந்த திட்டம் சொப்பனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கையிலே இன்று நீங்கள் சந்திக்கிற அனைத்துமே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 வார்த்தைகள். ஏன் 3 ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன்னா,
மூணு சொல்ல முடியுமான்னு தெரியல. அதனால 3 வார்த்தைகளை வச்சுதான் ஆண்டவர் காட்டித்த. 1 பக்கத்தில் இரு, 2 பாதத்தில் இரு, 3 பலி செலுத்தி கொண்டே இரு. ஆமே. 3 சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இரு, பாதத்தில் இரு, பலி செலுத்தி கொண்டே இரு. இந்த 3 காரியத்தை ஒரு தேவ பிள்ளை கவனிக்கணும். என் ஜனம் இருக்கிற கோசேன் நாட்டை, இந்த கோசேனை குறித்து நாம் ஏற்கனவே ஒரு சண்டே செய்தியில சொல்லி இருக்கிறேன். அது ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த வார்த்தையை இன்னைக்கு செய்தியில வருகிறதுனால அதை டச் பண்ணிட்டு போக விரும்புகிறேன். யோசேப்பு எகிப்தில் அதிபதியா இருக்கிறான். இப்ப யாக்கோபை அழைத்து வர சொல்லும் போது யோசேப்பு சொல்லும் வார்த்தை ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 45:10. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணிய சமீபத்தில் இருக்கலாம். கோசேன் என்றாலே டிரா நியர் என்ற அர்த்தம். பக்கத்தில் இரு, பக்கத்துல வா, பக்கத்துல இரு. கோஷேன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே பக்கத்தில் இரு. ஆண்டவர் சமூகத்தில். அப்போ இந்த நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது, தூரம் போவது என்பது ரொம்ப எளிதில் நடக்கக்கூடியது. 14வது அதிகாரம் 28வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி யாரையும் திரும்பி கூட பார்க்கல. யாரையும் திரும்பி கூட அந்திரேட்ட கேட்ட என்ன பண்ணும்? நம்ம எல்லாம் நிறைய கேட்டு கேட்டு அப்பா கிட்ட நெருங்காம இருக்கிறோம். பவுலுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருந்த போது பவுல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் என்று பைபிள்ல இருக்கு. கலாத்தியர் 1:16 எடுக்க வேண்டாம். அவர் எஸ் சொல்றார்ல, வா அப்படிங்கிற. நான் கடல் மேல் நடந்து உம்மிடத்தில் வர, எனக்கு உங்க பக்கத்துல வரணும். எனக்கு காற்று அடிக்கிறது கஷ்டமா இருக்கட்டும், எனக்கு உங்க கிட்ட இருக்கணும். ஆமா. பிள்ளைங்க ரொம்ப சிக்கா ஃபீல் பண்ணும்போது அவங்க அம்மா கிட்ட அல்லது அவங்க அப்பா கிட்ட இருக்கணும்னு விரும்புவாங்கல்ல. அப்படி ஃபீல் பண்றார் பேதுரு. கர்த்தர் அவனை விசேஷப்படுத்தினார், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். விழுந்த போது தூக்கி அவர்கள் 32 இருக்கு. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர் படகுல காற்று அமர்ந்தது பேதுரு ஏறினாலையா இயேசு ஏறினாலையா? ஆனா பைபிள்ல எப்படி எழுத வச்சாரு தெரியுமா? அவர்கள் படகில். அந்த அவர்கள் யாரெல்லாம்? இயேசுவும் பேதுரும். கர்த்தர் விசேஷப்படுத்தும் போது எப்படி தெரியுமா? இந்த 12 பேர்ல பேதுருவை நீ தானே என்கிட்ட வரணும்னு விரும்பின. இப்ப பேதுருவை வா, என் காலு பட்டா மட்டும் இல்ல, உன் கால் படும்போது இந்த காற்று அமர்வதை மற்ற 16 பேரையும் கர்த்தர் இப்படிதான் விசேஷப்படுத்துவார். கர்த்தர் இப்படிதான் விசேஷப்படுத்துவார். இந்த புயலை அமர்த்தினால் மற்ற 11 பேர் இறங்கி வந்திருப்பாங்க. இந்த புயல்ல இவர் பெரிய விசுவாச வீரர்லாம் கிடையாது. காற்றை பார்த்து பயப்படக்கூடிய ஆளு. எல்லாம் ரைட்டு தான். ஆனா அவருக்கு இயேசு பக்கத்தில் இருக்கணும். அவரோடு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எப்படி வித்தியாசப்படுத்துவார் பாருங்கள். சங்கீதம் 68:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். எப்படியா? புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இது தெரியும். யாத்திராகம் 14வது அதிகாரம் 24-25 வசனங்களிலே கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து
அவர்கள் ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அப்படி அவங்க ஓடி போகும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார் என்று 27வது வசனத்திலே பார்க்கிறோம். காரணம் தேவன் எழுந்தருளினார். தேவன் எழுந்தருளினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களை எல்லாம் அந்த மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தார். பக்கத்தில் இரு, பக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்தில் சத்துரு வந்தால் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் பக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்திலே சத்துரு நெருங்கினால் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஒரு பக்கத்திலே தேவனுடைய செயலை பாருங்கள். அதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன செய்கிறார்? பார்வோனும் அவன் சேனையும் ஒருமித்து இருந்த போது கர்த்தர் அவர்களை சிதற பண்ணுகிறார். தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். எப்படி சிதறுண்டு போவார்களா? தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியா. இப்படிதான் கர்த்தர் சத்துருவை சிதற பண்ணுவான். திரும்பி ஓடும் போது எல்லாரும் பார்வோனுடைய ஆர்டருக்காக நிப்பாங்க நினைக்கிறீங்க? லெப்ட் ரைட் போடுறதுக்கு இல்ல. வீல் எல்லாம் என்ன ஆகுது? கலண்டுட்டு. வீல் கலண்ட வண்டி எங்க போகணும் தெரியாது. வீல் கலண்டுட்டுன்னா அதுக்கு ஒரு டிரைவர் கண்ட்ரோல்ல நிக்காது. ஒருமித்து வந்த சத்துருவை சிதற பண்ணுகிறார். இன்னொரு புறம் பாருங்கள், இதுதான் இன்னொரு புறம். எசேக்கியேல் 37 சிதறி கிடந்த எலும்புகள். ஒரு புறம் ஒருமித்து நின்ற சத்துருவை கர்த்தர் எழுந்தருளி சிதற பண்ணும் போது, இன்னொரு பக்கத்துல அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சிதறி கிடக்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி சிதறி இருந்த அத்தனை எலும்புகளையும் கர்த்தர் ஒன்றோடு ஒன்று சேர வைத்து காலூன்றி மகா பெரிய சேனையாய். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது என்று தெரிகிறதில்லை? உங்க குடும்பத்தை சிதற பண்ணி இன்னைக்கு சத்துரு மகிழ்ந்து கொண்டிருக்கிறானா? கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். ஹalleluya, ஹalleluya. சிதற பண்ணி இன்னைக்கு அநேகர் சிதற பண்ணி குடும்பமே பிரிஞ்சு இருக்கிறது. இதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறான் சத்துரு. சத்துருக்கள் ஒருமித்து கூடுறாங்க. நமக்கு தெரியும், சீஷர்கள் சிதறின போது அதுவரை விரோதிகளாய் இருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று முதல் யாரா மாறிட்டாங்களா? சிநேகிதர்களாய் மாறிட்டாங்க. சீஷர்கள் ஒன்றாய் இருக்கும் வரைக்கும் அவர்கள் 2 பேரும் பிரிந்து இருக்கிறாங்க. சீஷர்கள் சிதறினதும் இவர்கள் ஒன்னாயிட்டாங்க. இன்னைக்கு சத்துருவின் கோட்டை பலப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சேர்ந்திருக்க வேண்டியவர்கள் பிரிந்திருப்பது. குடும்பம் பிரிந்திருந்தால் சத்துருவின் கோட்டை பலப்படும். பிள்ளைங்க பிரிந்திருந்தால் சத்துருவின் கோட்டை பலப்படும். இன்னைக்கு புருஷன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி, பிள்ளைங்க 4 பிள்ளைங்கன்னா 4 வழியில இப்படி இருக்கும் வரைக்கும் சத்துருவுக்கு அது கொண்டாட்டம். சத்துருவின் கோட்டை பலப்படும். கர்த்தர் இது பண்ணிவிட்டு அவன் ஒன்றாயிருந்து ரசித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் இந்த நாளிலே உண்டு பண்ணுகிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவனை சிதற பண்ணி நம்புறவங்க மட்டும் சிதறி இருக்கிற உன்னுடையவர்களை கர்த்தர் ஒன்றாய் சேர்த்து ஸ்லோரி ஸ்லோரி கர்த்தர் அந்த காற்றை அனுப்புகிறார். கர்த்தர் அந்த காற்றை அனுப்புகிறார். எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கையில் நடந்தது போல இந்த நாளிலே கர்த்தர் இந்த வித்தியாசத்தை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புறம் தேவன் எழுந்தருளி சத்துருக்களை சிதறடிக்கிறார், மறுபுறம் தேவன் சிதறப்பட்டவர்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். ஆமென். நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஆமென். எல்லாம் பிள்ளைங்கள் உன் பந்தியை சுற்றிலும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும். அது வீட்டோரங்கள்ங்கிறது தப்பா புரிஞ்சிருக்க கூடாது. அது கனி தரும் திராட்சை செடி. அதுதான் கனி கொடுக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பிள்ளை இப்படி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
உபாகம் 30 கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார். 1, 2, 3 நானே வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையில் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்தில் சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி, அதுதான் சொன்னேன், பக்கத்தில் வா, பக்கத்தில் இரு. இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீ உன் பிள்ளைகள் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், அடுத்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். அடுத்த வார்த்தை, உன்னுடையவர்கள். அது புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ சகோதரனோ சகோதரியோ, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். கைகளை உயர்த்தி பக்கத்தில் இரு, பக்கத்தில் இரு. சத்துரு இந்த அளவுக்கு விளையாட காரணம் என்ன தெரியுமா? நீ கேப் உண்டாக்கிட்ட. நீ பக்கத்தில் இரு, கர்த்தர் அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஒரு புறம் சத்துருக்களை சிதறடிக்கிறார், இன்னொரு புறம் சிதற கிடக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர பண்ணி நான் பார்த்து கொண்டிருக்கேன். நீங்க இதை இப்பவே நீங்க புருஷ மனைவி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்ட நாட்கள் சிலருக்கெல்லாம் வருஷம் ஆச்சு இல்ல, சில சூழ்நிலையினால முடியல. சேர்ந்திருந்து ஒரே இடத்துல இருந்து சூழ்நிலை நிமித்தம் நீங்க அதை பார்க்க ஆரம்பிங்க. சூழ்நிலை தானே இப்படி 4 பேர் 4 பக்கத்துல பிரிச்சு வச்சிருக்கு. என்னதான் நம்ம நம்மளை சால்வ் பண்ணிட்டு இருந்தாலும் சில வலி தானங்க. ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் அது உங்களுக்கு தான் தெரியும். இனி நாங்க குடும்பமா சேர்ந்திருந்து மகிழ முடியுமா? உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்ல, நீ என் பக்கத்துல இரு, நாளைக்கு இந்த அடையாளம் நடக்கும். நான் உன்னை விசேஷப்படுத்தி நான் வித்தியாசப்படுத்துவேன். நீ பக்கத்தில் இரு. அடிக்கிற காற்றை பார்த்து ஆவேசம் என்று அப்புறமாய் போய் விடாதே. நீ ஆவேசம்னு சொல்லி போயிடாத. ஆமே, நீ பக்கத்துல வா, நீ பக்கத்துல வா. நேரம் போறதுனால இரண்டாவது பாதத்தில் இரு. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி நெகேமியாவுக்கு வருகிறது. எல்லாம் தெரிந்த பகுதியினால நான் ரொம்ப டீட்டெயிலா போகிற அந்த வார்த்தைக்குள்ள மட்டும் போய் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தி அவன் கேள்விப்படுகிறான். 3வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் இருந்து மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். அதாவது தீமை அனுபவிக்கிறது கூட சகிச்சிடலாங்க, இந்த நிந்தை அனுபவிக்கிறது இருக்குல்ல. ஏன் நிந்தை வருது தெரியுமா? தீங்கு அனுபவிக்கிறதுனால. உனக்கு இதுவும் வேணும். இதை கேட்டதும் நெகேமியாவுக்கு வேலையே உட்கார வேலை கிடையாது. அவன் யார் தெரியுமா? பந்தி பரிமாறுகிறவன். ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாறுறான். அப்போ அவனுக்கு என்ன வேலை கிடையாது? உட்கார வேலை கிடையாது. ஆனா உட்கார்ந்தான் இருக்கு. 3வது வசனத்தில் 4வது வசனத்துல இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து, அவ்வளவுதான். இல்ல என்னால உட்கார முடியாது. உட்கார முடியாதுன்னு விட்டுரு. நிந்தையும் தீங்கும் உன் வாழ்க்கையில தொடர நீ இடம் கொடுக்கிறேன்னு அர்த்தம். ஆனா உட்கார்ந்துரு. இல்ல நான் பார்க்கிற வேலை அப்படிப்பட்ட வேலை. என்ன வேலை இருந்தா அந்த நிந்தை உன் காதில் அந்த செய்தி வருது, நீ எல்லாம் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எடுக்கிற உத்தரவாதத்தினாலே நாம் இருக்கிற இடம் விசேஷப்பட போகிறது. ஆமா, நமக்கு தெரியாது. என்னை ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறீங்க. பல நேரத்தில் நம்ம இப்படிதான் கேட்போம், என்னை ஆண்டவர் இந்த பாதையில் நடத்துறீங்க.
புரியாது நமக்கு. ஆனா உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி, உட்கார்ந்து அழுது துக்கித்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். எங்க அழணும்? ஏன்னா இவங்க இயேசுவுக்கு முன்னாடி இருந்து இயேசுவுக்காக அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சொன்னாங்க, நீ நிக்கிற இடம் சரியான இடம், அழுறது கரெக்டானதான். ஆனா நீ யாருக்காக அழுற? உங்களுக்காக. உங்க பிள்ளை, உன் கண்ணீர் அர்த்தம் உள்ளதாகட்டும். நம்ம சாக்கு போக்கு சொல்லி எனக்கெல்லாம் ஜெபிக்க முடியல இல்ல. சில காரியம், ஏன்னா அலங்கம் இடிஞ்சாச்சு. அலங்கம் இடிஞ்சதுனால இந்த எது எது உள்ள வரக்கூடாதோ எல்லாமே உள்ள வந்துட்டு. அதாவது நம்ம சில காரியம் எது நடக்க கூடாது நினைக்கிறோமோ அது நடக்கும் போது இருக்கிற வலி இருக்கு தெரியுமா? அதுதான் யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு, நான் எது நடக்க. அவர் வந்து சகோதரர்கள் எல்லாம் விருந்து உண்ணும் போது இவர் பலி செலுத்துவார். ஏன்னா பிள்ளைங்க தப்பு பண்ணிடக்கூடாது, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பலி செலுத்துறவர் தான் யார் தெரியுமா? யோபு. பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ஏதோ ட்ரீட்டுக்கு போறாங்க, எல்லாரும் இங்க கூடுறாங்க அங்க கூடுறாங்க, அதுக்குள்ள ஏதாவது அவங்களுக்குள்ள தப்பு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வான்ஸா பலி செலுத்துற ஆளுதான் யாரு தெரியுமா? அவ்வளோ பயம் இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. திடீர்னு செய்தி வரதும் போய் உக்காந்துட்டார் சாம்பல்ல. சொல்றேன், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு. இந்த நேரத்துல தான் அவர் தேவ பிள்ளை அவர் சமூகத்தில் அமர பழகணும். சில நாட்கள் சில காரியங்களுக்காக உடனே ஜெபித்தா பதில் வராது. தானியேல் கூட பாருங்க, 9வது அதிகாரத்துல எடுக்க வேண்டாம், ஜெபிக்கும் போதே பதில் வருது. 10வது அதிகாரத்துல ஜெபித்து 21வது நாள் தான் என்ன வருது? பதில் வருது. மோசே கூட பாருங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு நேரா கை நீட்டினதும் கடல் ஓபன் ஆகுது. ஆனா அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது கையை ரொம்ப நேரம் உயர்த்தி வச்சுட்டே இருக்கிறார். சில காரியங்களுக்கு தேவன் அப்படித்தான் செட் பண்ணி வைத்திருப்பார். காரணம், வான மண்டலத்திலே நடக்கிற போராட்டங்கள், யுத்தங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுதான் தானியேல்ட்ட சொன்னார், நீ மனதை செலுத்தின நாள் முதலே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த பெர்ஷிய அதிபதி என்னோட 21 நாள் போராடினான் அப்படின்ட்டு வழி மறிக்கிறான். அப்ப அந்த இடத்துல ஆண்டவரோட யுத்தம் வந்து, அதாவது ஒரு தூதனை வந்து பதிலுக்காக அனுப்பும் போது அந்த தூதன் பதில் மட்டும் தான் கொடுக்கணும், யுத்தம் பண்ணக்கூடாது. இது ஆண்டவருடைய நியமம். அதனாலதான் மீகாவேல் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். தானியேலுக்கு பதில் கொண்டு வந்த தூதன். அவனால போராடுற சத்ருவை அடிக்க முடியும். ஆனால் தூதர்களுக்கு டியூட்டி என்ன அப்படின்னா, அவங்களா எதுவுமே செய்யக்கூடாது. அவங்களா எதுவும் சொன்னதை செய்யணும், இறக்கப்பட்டு மாத்தி அதெல்லாம் கூடாது. எனவேதான் அந்த தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கிற சங்கார தூதன் வரும்போது எதுக்கு ஆட்டுக்குட்டியை அடிச்சு ரத்தத்தை பூசணும்? அவனுக்கு டியூட்டி என்ன? வீட்டில் இருக்கிற முத பிள்ளைய அடிக்கணும். அந்த டியூட்டி இந்த வீட்டில் வந்தா, இந்த வீட்டில் ஆல்ரெடி முதற் பலன் அடிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய அடையாளமாக ரத்தம் பூசப்பட்டு விட்டது. நமக்காக அடிக்கப்பட்ட முதற் பலன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன வார்த்தை தெரியுமா? 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? அடுத்த வார்த்தையை பாருங்க, சுட்டரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று சொன்னார். சுட்டரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்கள், இதுல சுட்டரித்து போடப்பட்டதுப்பா. இதுக்கு நீ இவங்க வந்து உயிர் கொடுப்பாங்களா? உயிர் கொடுக்கப்பட்டதல்லவா? அலங்கம் 52 நாளைக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டதல்லவா? நீ அழுறது, நீ துக்கப்பட்டது, நீ மண்டாடினது, நீ உபவாசித்தது வீண் போகாது சகோதரா, வீண் போகாது சகோதரி. இவன் ஜெபத்தில் இதெல்லாம் சாத்தியமாகுமா? பரலோகத்தின் தேவன் இவன் விசுவாசத்தில் இதெல்லாம் நடக்குமா? சுட்டரித்து, இது சுட்டரித்து போடப்பட்டது. இந்த சாப்டரை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். உன் காது கேட்க இந்த வார்த்தைகள் வரும். இது நீ நடக்க சாத்தியமே இல்லை, இது நீ நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை.
சுட்டரித்து போடப்பட்ட கற்கள். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலையில நீங்க பாதத்தில் அமர்ந்து பாருங்கள். கர்த்தர் அந்த வித்தியாசத்தை காண்பிப்பார். இடிக்க சத்துரு எடுக்கிற நாளை விட கட்டுகிற நாள். ஆமா, என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பா. சத்துரு சலமகரதனர சுட்டரித்து போடப்பட்டது என்று சன்பலாத்து சொல்லும் போது அவன் கூட சேர்ந்து நீ இசைப்பாட்டு பாடாத. ஆமா, அது சுட்டரித்து போடப்பட்டதுதான், இனி இது வாய்ப்பு அப்படி சொல்லிராத. அவன் சொல்லி கொண்டுதான் இருப்பான். ஆனா உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ எங்கே அமர்ந்திருக்கிறாய்? தேவை, அது நல்ல பங்கு. ஆண்டவர் சமூகத்தில் அழணுமா? சமூகத்தில் போய் உட்கார்ந்து அழுங்க. எந்த மனுஷன் முன்னாடியும் அழாதீங்க. தன் முகம் ராஜாவுக்கு முன்பாய் வாடலாய் இருக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணா, ஆனா வாடலா வந்துட்டு. கர்த்தர் சிலருக்கு முன்னாடி நம்ம முகத்தை அப்படிதான் வைப்பார். அப்படி வைக்கிறதுனால நமக்கு தயவு கிடைக்கும். அதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி போயிருந்துட்டு அப்படி இருக்காதீங்க, அடிதான் கிடைக்கும். ஆமே, உள்ளம் உள்ளம் அப்படி குமுறுது. இத்தனைக்கு ஜோம் பண்ணிட்டு தான் வராரு. சில நேரத்தில் பாருங்க, ஜோம் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு உள்ளம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? அழுதுட்டே இருக்கும். அன்னாள் சில காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு வந்ததும் நம்முடைய அன்னாள் அதன் பிறகு துக்கமுகமாய் சில காரியத்துக்காக எவ்வளவு ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளம் அழுதுட்டு தான் இருக்கும். அந்த அழுகையினால உங்களுக்கு தயவு கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர், நான் இவ்வளவு ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நான் அழுதுட்டு தானே இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அதனால உங்களுக்கு ராஜாவின் தயை கிடைக்கும். நல்ல கைகளை தட்டி. மூன்றாவது, வலி செலுத்தி கொண்டிரு. வலி செலுத்தி கொண்டு நேரம் போறதுனால குயிக்கா நான் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு தெரியும், எண்ணாகமும் 17வது அதிகாரத்துல அங்கே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணி மற்றவர்களுக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இதை கர்த்தர் செய்வதற்கான காரணம் உண்டு. அந்த காரணம் 16வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மோசையை கூட விட்டுருவாங்க, ஆரோன் எல்லாம் விட மாட்டாங்க. நம்ம எல்லாம் ஆரோன் அவ்வளவு கஷ்டப்பட்டார். அதனாலதான் அவர் கண்டுகுட்டி செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களுடைய டார்ச்சர். இந்த ஆரோனை பாருங்க, உண்மையிலே மோசே நேம் தான் வெளியே வந்துட்டே இருக்குது. ஆரோன் பேர்லாம் ரொம்ப அடிபடும். இப்போ ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கின போது மோசே ஆரோனை எப்படி பார்க்கிறான்? ஆரோனை பார்த்து சொல்லுகிறார். 16வது அதிகாரம் 46வது வசனத்துல மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு. அது அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவர் தான் இதை செஞ்சுட்டே இருந்தார். அந்த டியூட்டியை நீ ஸ்டாப் பண்ணிடாத. உன் ஜெபத்தை நீ விட்டுறாத. உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, உன் உறவுகளின் ரட்சிப்புக்காக அந்த அக்கினியை போட்டு போட்டு நீ பண்ணிட்டு இருந்திய ஸ்டாப் பண்ணிடாத. ஸ்டாப் பண்ணிடாத. உன் ஜெபத்தை தடுக்கிறது மாதிரி பேசுறவங்க வாழ்றது கூட உன் ஜெபத்தினாலதான். ஸ்டாப் பண்ணிடாத. நீ போய் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு என்றான். உடனே ஆரோன், நான்லாம் இனி போக மாட்டேன், நான்லாம் இனி போக மாட்டேன். மோசே கூட ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, என்னாலெல்லாம் தாங்க முடியாது, என்னை எடுத்துருங்க. ஆரோன் சொல்லல. வாத ஸ்டார்ட் ஆயிட்டுப்பா, நீ போ, நீ போய்
அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். மோசே சொன்னபடியே அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 47வது வசனம். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில், மோசே ஓட சொன்னாரா? போன்னு சொன்னாரு. ஆரோன் இன்னும் மெதுவா போயிருக்கலாமே, நாளைக்கு பார்த்துக்கலான்னு போயிருக்கலாமே. அவன் உத்தரவாதம் எடுக்கிறான். இவ்வளவு முறுமுறுக்கிறாங்க, இவ்வளவு நிந்திக்கிறாங்க, இவ்வளவு ஒதுக்குறாங்க, அவன் வாயை அடைக்கிறாங்க. ஆனாலும் ஜனங்களுக்காக அவன் உத்தரவாதம் எடுத்த போது வாதையை நிறுத்திட்டாரு. வாதையை நிறுத்திட்டு கர்த்தர் சொல்றாரு, இனி நான் இப்படி சும்மா இருக்க மாட்டேன். எல்லா கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோலை வாங்கு, லேவி கோத்திரத்து கோல்ல ஆரோன்னு பேரை எழுது, நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாள் வந்து விட்டது. நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாள் வந்து விட்டது. ஹalleluya, ஹalleluya. இதுதான் ஆரம்பத்தில் இவ்வளவு காலம் பொறுத்தாயே. ஆமென். பலி செலுத்துறதை விட்டுறாத. 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் காண, எல்லாரும் காண, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நீ நின்றதை கர்த்தர் கண்டார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் துளிர் விட வைக்க போகிறதை எல்லாரும் நல்ல கைகளை தட்டி, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாருக்கான வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை, எல்லாரும் அவங்க கோலை வாங்கும் போது கண்ணு எங்க இருக்கும் நினைக்கிறீங்க? ஆகாது என்று தள்ளின கல்லை. நான் நம்புறேன் சிலருக்காக இந்த ஃபைல் எமர்ஜென்சி ஃபைல், இது தூக்கி மேல வச்சு பேசிட்டு இருக்கிறார். எல்லா கண்கள் காண, பக்கத்தில் இரு, பாதத்தில் இரு, பலி செலுத்திக் கொண்டிரு, வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அது எப்படிப்பட்ட வித்தியாசம் தெரியுமா? விசேஷப்படுத்தி, விசேஷப்படுத்தி. கர்த்தர் எல்லா கண்கள் காண, கர்த்தர் விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணும். விசேஷப்படுத்தி. நீங்க ஆண்டவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படிங்கறத எல்லாரும் பார்க்க போறாங்க. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொல்ல, பக்கத்திலே இரு. அந்த வித்தியாசத்தை உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் அந்த வித்தியாசத்தை சீக்கிரமாய் உண்டு பண்ண போறீங்க. கர்த்தர் அப்படியே செய்தார். கர்த்தர் அப்படியே செய்வார். கர்த்தர் அப்படியே செய்வார். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், கண்மணி போல காத்துக்கொள்ளும். உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாது. பக்கத்துல பாதத்துல பலி செலுத்தி கொண்டிருக்கிற நிலையில எங்களை தொடர பண்ண, சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா,
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.